சீதா மீனா கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, இவ்வளவு கஷ்டத்துலயும் மாமா உன்னை நல்லா பாத்துக்கிறாருல, வர மாதிரி நல்ல ஹஸ்பண்ட் உனக்கு கிடைச்சிருக்காருக்கா சொல்லிட்டு சீதா திரும்பி பாக்குறாங்க. அருண் நின்னுகிட்டு இருக்காரு. சீதா சொல்றாங்க, சரிக்கா, நான் அப்புறமா பேசுறேன் சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அருண் கேக்குறாரு, 5 நிமிஷம் தான் பேசினேன், ஆனா மாமா மாமான்னு 50 முறை அவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க. அங்க உங்க புத்தி என்ன இவ்வளவு கேவலமா போகுது சேன்னு சொல்லிட்டு சீதா போறாங்க. அருண் என்னடி சொன்னன்னு சீதாவை புடிச்சு கேக்குறாரு. உன் மாமன் கொடுக்கற தைரியத்துல தானே பேசுற என்கிட்ட, இவ்வளவு கொழுப்பாடி உனக்கு. அவரோட பேண்ட்ல இருக்க பெல்ட்ட கலட்டுறாரு. கையில சுத்திக்கிட்டு சீதாவை அடி அடின்னு அடிக்கிறாரு. மீனாவும் முத்துவும் சீதாவோட வீட்டுக்கு வர்றாங்க. சீதா இருக்க நிலைமைய பாக்குறாங்க. மீனாவை பார்த்த உடனே சீதா மீனாவை கட்டி புடிச்சுக்கிறாங்க, அழுகுறாங்க. மீனா சொல்றாங்க, என்னங்க ரொம்ப எல்லை மீறி போறாருங்க. அருண் வீட்டுக்கு வர்றாரு. முத்து உட்கார்ந்துகிட்டு இருக்கத பாக்குறாரு. சீதா, கண்டவன எதுக்கு உள்ள விடுறன்னு சத்தம் போட்டு சொல்றாரு. முத்து சொல்றாரு, நீ எவ்வளவு கத்துனாலும் சீதா வரமாட்டா, அதுக்கு முதல்ல அவ இங்க இருக்கணும். அருண் கேக்குறாரு, முத்து நியாயம் கேட்க வந்திருக்கியா? இப்ப ஏன் பொண்டாட்டி அடிப்பேன், என்ன வேணாலும் செய்வேன், இத கேட்க நீ யாருடா சொல்லிட்டு முத்துவுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. முத்து எட்டி உதைக்கிறாரு அருண. அந்த போர்ஸ்ல அருண் சேர்ல போய் உட்கார்றாரு. அருண கண்டிச்சுட்டு முத்து வீட்டுக்கு போறாரு. சீதாவை பாக்குறாரு. ஆறுதலா 4 வார்த்தை பேசுறாரு. நாளை சந்திப்போம்.